ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க கோழிங்களுக்கு இன்றைக்கி அசோலா போட போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கோழிங்க அசோலா சாப்பிட்டதே கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக போட போகிறோம். சாப்பிடுமா சாப்பிடலையா ஒன்றும் தெரியல. நம்ம போட்டு பார்ப்போம். அதனால் கையில் வந்து ஓரளவு கொஞ்சம் மட்டும் எடுத்து கொண்டு போகிறோம். ஏன்னா நிறைய கொண்டு போயிட்டு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதனால் கொஞ்சம் அள்ளி போட்டு நம்ம சாப்பிடுதா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம கோழிங்க எல்லாமே கோழி தீவனம் மட்டும் சாப்பிட்டு நல்லா வளர்ந்தது. ஆனால் வந்து நம்ம அசோலா கொடுத்தோன்னே நல்லா சாப்பிட தொடங்கிட்டாங்க. அப்போ நமக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இனி வந்து அசோலாவும் ஓரளவு போட்டு இதுங்களை வந்து வளர்க்கலாம் அப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் நேரம் கையில் கொடுத்தோம், அப்புறமேட்டுக்கு சரி அப்படின்ட்டு கீழே வச்சிட்டோம். அவங்க நல்லாவே கொத்தி சாப்பிட்டாங்க. இப்போ தான் நம்பிக்கையே வருது. ஏன்னா இது வந்து இனியும் வளர்க்கலாம், இனியும் இதை வந்து அதிகமாக வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்ம இப்போ தான் தோணுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம வீட்லேயும் கொண்டு போயிட்டு இதை வளர்க்க போகிறோம். இப்போ வந்து அண்ணா வீட்டில் தான் இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு சிமெண்ட்டில் தொட்டி கட்டி அங்கே போட்டு வளர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதை பற்றி அப்டேட் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.